வணக்கம் நண்பர்களே, நம்மளோட டெய்லி சீரிஸ் வீடியோவில் முக்கியமான ஜிகே கொஷின்ஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ் கொஷின்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த கொஷின்ஸ் எல்லா எக்ஸாமுக்குமே காமனானது தான். நீங்கள் எஸ்எஸ்சி, டிஎன்பிசி ஆர் ரயில்வேஸ் எதை அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் இந்த கொஷின்ஸ்லாம் வந்து காமனானது. இந்த கொஷின்ஸ்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் பேப்பர்லேருந்து எடுத்த கொஷின்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன் ஆப்ரேட்டிங் தி பிரதான் மந்திரி வாய வந்தன யோஜனா. ஸோ இந்த பிரதான் மந்திரி வயவந்தன யோஜனாங்கிறது வந்து ஒரு பென்ஷன் ஸ்கீம். இந்த ஸ்கீமை ஆப்ரேஷன் பண்றது, ஆப்ரேட்டிங்ல இருக்கிறது ஆர்கனைசேஷன் எது அப்படின்னு பார்த்தோம்னா எல்ஐசி ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஸ்கீம் வந்து இப்போ ரீசெண்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க டில் 31st March of 2023. இந்த ஸ்கீமை 2023 31st March வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் பிரகாரம் ஒருத்தருக்கு 1000 இருந்து மினிமம் அமௌண்ட்டா 1000 இருந்து மேக்சிமம் 9250 பர் மந்த் இந்த அமௌண்ட் விகிதத்தில் அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும். அதாவது ஒரு 10 வருஷ காலத்துக்கு அவங்களுக்கு இந்த பென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு கொண்டு வந்த திட்டம் தான் இந்த பிரதான் மந்திரி வயவந்தன யோஜனா. ஸோ இந்த யோஜனா பிரகாரம் மாதம் மாதம் நீங்கள் குறிப்பிட்ட அமௌண்ட் டெபாசிட் பண்ணுவீங்க. அதுக்கான இன்ட்ரெஸ்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.40% இன்ட்ரெஸ்டாக உங்களுக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பென்ஷனாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து, ஹூ டேபிள் தி எக்கனாமிக் சர்வே 2021 இன் தி பார்லிமெண்ட். ஸோ எக்கனாமிக் சர்வே வந்து ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணது யார், அதாவது 2021 பப்ளிஷ் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், நிர்மலா சீதாராமன். அண்ட் இதை ப்ரிப்பேர் பண்ணது, எக்கனாமிக் சர்வே 2021 ப்ரிப்பேர் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் தான் இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரசன்டட் பை நிர்மலா சீதாராமன். ஸோ இந்த எக்கனாமிக் சர்வே வந்து யூனியன் பட்ஜெட், வருஷம் யூனியன் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்றாங்க இல்லைங்களா, அந்த யூனியன் பட்ஜெட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி இந்த எக்கனாமிக் சர்வே, ஒன் டே பிஃபோரா இந்த எக்கனாமிக் சர்வேவை சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கண்ட்ரியில் எக்கனாமிக் சர்வே இன் இந்தியா எப்போ ப்ரெசென்ட் ஆனிச்சுன்னு பார்த்தோம்னா 1950 51 வருஷத்துல இந்த பிசிக்கல் இயர்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியா வந்து சப்மிட் பண்ணப்பட்டது. அண்ட் 1964 வரைக்குமே வந்து யூனியன் பட்ஜெட்டோட சேர்ந்து தான் இந்த எக்கனாமிக் சர்வே வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. 1964க்கு அப்புறம் யூனியன் பட்ஜெட் தனியாகவும் இந்த எக்கனாமிக் சர்வே தனியாகவும் பிரசன்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த வருஷம் எக்கனாமிக் சர்வே படி, எக்கனாமிக் சர்வே ஆஃப் 2021 படி ரியல் ஜிடிபி கண்ட்ரியோட கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டா வந்து எத்தனை பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 11% சொல்லியிருக்காங்க. அண்ட் நாமினல் ஜிடிபியா வந்து 15.4% சொல்லியிருக்காங்க. ரியல் ஜிடிபியா வந்து 11%, நாமினல் ஜிடிபியா 15.4% அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. Which country has inducted Indian submarine INS Sindhuvir into its navy? INS Sindhuvir வந்து இந்தியன் சப்மரைன் எந்த கண்ட்ரிக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மியான்மர் கண்ட்ரிக்கு தான் வந்து இந்தியன் சப்மரைனோட கிளாஸ் INS சிந்துவீரை வந்து மற்ற கண்ட்ரிக்கு இண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த INS சிந்துவீரை பில்ட் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கட்டினது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட். அடுத்து, DC current can be controlled by which component in an electric circuit? DC current வந்து ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்ல எதால தடுத்து நிறுத்த முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெசிஸ்டரால முடியும். ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ல ஒரு DC கரண்ட் வந்து, ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட், ஸோ DC கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னா அதை ஒரு ரெசிஸ்டரால தடுத்து நிறுத்த முடியும். லேக் சாம்பார் இஸ் நியரஸ்ட் டு விச் சிட்டி ஆஃப் ராஜஸ்தான்?
லேக் சாம்பர் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான்ல இருக்கு. அது எந்த சிட்டிக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்குன்னா ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூர் பக்கத்துல தான் வந்து இந்த லேக் சாம்பர் வந்து அமைஞ்சிருக்கு. லேக் சாம்பர்ங்கிறது வந்து ஒரு முக்கியமான ராம்சர் சைட். ராம்சர் சைட் அண்ட் இந்த லேக் தான் வந்து லார்ஜஸ்ட் inland salt lake. Largest inland salt lake. Who is the author of the concept of Antyodaya? அந்தோதயாங்கிறது வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் தான். இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 2000ல். ஸோ 2000ல் யார் தலைமையில் யார் பிஎம்ஆ இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அட்டல் பிகாரி வாஜ்பாய் பீரியட்ல அனௌன்ஸ் பண்ண ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா கண்ட்ரியில் இருக்க புவரஸ்ட் பீப்புள்ஸ்க்கு சப்சிடைஸ்டு அமௌண்ட்டாக வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டில் மிகவும் கம்மியான அமௌண்ட்டில் ஃபுட் சப்ளை பண்ணணும். அதுவும் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு அவங்களோட சாப்பாடுகளை சப்சிடைஸ்டு ரொம்ப குறைஞ்ச விலையில விநியோகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பித்த ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த அந்தோதயா ஸ்கீம். இது எதுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தோம்னா எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருதுன்னு பார்த்தோம்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஃபுட் அண்ட் சிவில் சப்ளைஸ். ஃபுட் அண்ட் சிவில் சப்ளைஸ் கீழே தான் வந்து இந்த அந்தோதயாங்கிற ஸ்கீம் வருது. அண்ட் இதுக்கு இது வந்து அட்டல் பிகாரி வாஜ்பாய் பீரியட்ல அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் இதோட ஐடியா யாரோடதுன்னு பார்த்தோம்னா வினோபா பாவே. இதோட ஐடியா வந்து வினோபா பாவேயோடது. அடுத்து மலேரியா பாராசைட் அண்ட் அமீபா ஆர் குரூப்ட் அண்டர் விச் திங்? ஓகேங்களா, மலேரியா பாராசைட் மலேரியா ஒட்டுண்ணியும் அமீபாவும் எந்த பயிர் வகையில வரும் அப்படின்னு பார்த்தோம்னா புரோட்டோசோவா. ஸோ நம்ம இதில் 5 டைப்ஸ் ஆஃப் கிங்டம் கிளாசிஃபிகேஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ல புரோட்டோசோவா ஒன்று. அந்த புரோட்டோசோவுக்கு கீழே தான் வந்து இந்த அமீபாவும் பாராசைட்டும் வருது. Who was the leader of Indian revolutionary activities in America? இந்தியன் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ்ல முக்கியமான பங்கே வந்து வேற ஒரு கண்ட்ரியில நம்மளோட ஆர்கனைசேஷனை ஆரம்பிச்சு நம்ம சுதந்திர போராட்டத்தை அங்கிருந்து அவங்க மக்கள் மத்தியிலலாம் பரப்பி இந்தியாவுக்கு சுதந்திரம் தேவை அப்படிங்கிற ஒரு ஐடியா கொண்டது தான் முக்கியமான காரணமாகவே இருந்தது. அண்ட் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியேட்டிவா இருந்தது வந்து லாலா ஹர்தயால். இவர் அமெரிக்கால பல ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ்லாம் நடத்திருக்காரு. அண்ட் இவர் ஒரு பார்ட்டி ஒன்று ஆரம்பிச்சாரு, அது காதர் மூமெண்ட். பார்ட்டியில காதர் மூமெண்ட் ஒரு மூமெண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ காதர் மூமெண்ட் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். காதர் மூமெண்ட் யாரால் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா லாலா ஹர்தயால். இவரோட ஃபுல் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா லாலா ஹர்தயால் சிங் மாத்தூர். லாலா ஹர்தயால் சிங் மாத்தூர். இவர் பிறந்தது வந்து டெல்லியில பிறந்திருக்காரு. வருஷம் பார்த்தீங்கன்னா 1884. ஸோ டெல்லியில பிறந்தாரு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவரோட முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா காதர் மூமெண்ட் தான். காதர் மூமெண்ட் யார் ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தோம்னா லாலா ஹர்தயால். அண்ட் அமெரிக்கால வந்து ஒரு ரெவல்யூஷனரி மூமெண்ட் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணது யாருன்னு பார்த்தாலும் லாலா ஹர்தயால் தான். According to which article untouchability is abolished and its practice is punishable? ஸோ தீண்டாமை இது வந்து ஒரு பாவ செயல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டம் எதுன்னு பார்த்தோம்னா எந்த ஆர்டிகல் பிரகாரம் பார்த்தோம்னா ஆர்டிகல் 17. ஆர்டிகல் 14ல இருந்து 18 வரைக்கும் நமக்கு ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஸோ இந்த ஆர்டிகல்ல 14 to 18 வரைக்கும் என்னென்ன 14 எதுக்கு 15 எதுக்கு அப்படின்னு ஒவ்வொன்றும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா 19 to 22 வந்து ஃப்ரீடம், ரைட் டு ஃப்ரீடம். 23ல இருந்து 24 வரைக்கும் ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ முக்கியமான இந்த ஒரு செக்மெண்ட் மட்டும் நம்ம பார்க்கலாம் செக்ஷனா. 14 to 18 வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி, 19 to 22 வந்து ஃப்ரீடம், ரைட் டு ஃப்ரீடம். 23ல இருந்து 24 வரைக்கும் ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். 25ல இருந்து 28 வரைக்கும் ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன். 29
அண்ட் 29ல இருந்து 30 வரைக்கும் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். ஸோ இந்த செக்ஷன்ல வர்ற எல்லா ஆர்டிகளுமே 14, 15, 16 எல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுல இருந்து கேள்விகள் ரிப்பீட்டடா வரக்கூடியது. 14 to 18 வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி, 19 to 22 வந்து ரைட் டு ஃப்ரீடம், 23ல இருந்து 24 வரைக்கும் ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், 25ல இருந்து 28 வரைக்கும் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், 29ல இருந்து 30 வரைக்கும் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். அடுத்து சோடியம் மெட்டல் இஸ் kept under which liquid? சோடியம் மெட்டல் பொட்டாசியம். ஸோ இந்த ரெண்டு சோடியம் பொட்டாசியம் ரெண்டை பத்தி கேட்கக்கூடிய கேள்விகள் மிக அதிகம். ஏன்னா இது ரெண்டுமே வந்து ஓப்பன் ஏர்லயோ இல்ல நார்மலா இருக்கிறதுலயோ வைக்க முடியாது. ஏதோ ஒரு லிக்விட்ல தான் வைக்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுங்க ரெண்டுமே வந்து ஹைலி ரியாக்டிவ். ஹைலி ரியாக்டிவ் மெட்டல். நம்ம வெளியே ஓப்பன் சர்ஃபேஸ்ல வச்சோம்னா ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இல்ல ஏர்ல பிரசண்டா இருக்க மாய்ச்சரோட சேர்ந்து ஃபயரா தான் மாறுமே தவிர இது ரொம்ப மோஸ்ட் ரியாக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனாலதான் இதை கெரோசின்ல வைக்கிறாங்க. சோடியம் பொட்டாசியம் ஆகட்டும் கெரோசினோட எந்த ஒரு ரியாக்ஷனுமே காட்டாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.